அது நிறுத்தி விடுகிறது. பிரிட்னி என்ன விரும்புகிறாள் என கண்டுபிடிப்போம். நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். ஒரு அழகான சுவையான காக்டெயில் வேண்டும். பாட்டி, நான் இங்கே இருக்கிறேன். நான் இறுதியாக ஒரு பரங்கிக்காய் எடுக்க போகிறேன். எனக்கு ஏன் எதை செய்வது என்பதற்கான ஐடியா வருகிறது. என் பேரனுக்கான மிக ஆரோக்கியமான காக்டெயிலாக இருக்கும். அவள் அவசியம் வைட்டமின் விரும்புவாள். ஆகையால் நான் ஒரு காய்கறி காக்டெயிலும் பரங்கிக்காயும் செய்யவிருக்கிறேன். மிக்சர் எடுக்கும் நேரம். நானது அதனை கலந்து வருகிறேன். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் கொஞ்சம் விசித்திரமாக உள்ளது. ஓ பிராண்டன், நன்றி. சரி, அங்கே பாருங்கள் உன் மூக்கு காண்டிகள். நன்றி குட்டி. நான் எங்கிருந்தேன்? நமக்கு சில ஸ்ட்ராஸ் வேண்டும். அதை பிரிட்டனிக்கு பரிமாறலாம். மெல்லிய மனம். பாட்டி, சரி, அடுத்ததுக்கு செய்வோம். நான் ஒரு அருமையான காக்டெயில் செய்வேன். அனைத்து பொருட்களையும் ஒரு கலக்கியில் சேர்த்து மார்மலேடு பீர்ஸ் பாண்டா. இது ருசியாக இருக்கு. நீங்க தயாரா? நாமெல்லாம் கலக்கணும். இல்லை இல்லை, பர்பேரி. வானவில் நிறங்கள் பார்க்கவும், அதை கண்ணாடி ஒன்றில் ஊற்றிக்கொள்க மற்றும் சில பர்பேரிக்கான நேரம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. நான் என் கைகளால் செய்யலாம். மலர் அலங்கரிக்க நான் சில ஸ்ட்ராபெரி சீரப்பையும் நட்ஸ் பச்சை கண்டியையும் பயன்படுத்துகிறேன். அவை மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கின்றன. நான் முடித்து விட்டேன். இப்போது சமையல் செய்ய என்னுடைய வரிசை. இந்த நிறமுற்றுள்ள குப்பையை எல்லாம் அகற்ற வேண்டும். எனது சொந்தமான பொருட்களை வைத்துக் கொள்கிறேன். நான் என் தனிப்பட்ட மார்க்க குடிநீர் தயாரிப்பேன். எனக்கு என் மருந்துகள் மட்டுமே தேவையாகும். இறுதியில் வேதியியல் எல்லாவற்றுக்கும் தீர்வாகும். சரியான குடிநீருக்கு எனக்கு ஆய் பொருட்கள் மட்டுமே தேவை. பிரிட்னி இது போன்ற எதையாவது முயற்சித்ததில்லை. எல்லாத்தையும் என்னோட ஓடில் ஊற்றுகிறேன். புதன்கிழமை. நீங்கள் ஒரு சிறந்த அறிவியலாளர். என்னை கவனச்சிதறலாக செயல்படுத்தாதே. குறைந்த நேரமே இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கண்ணாடி நிரப்பிவிட்டேன். இரகசிய பொருளை தயாரிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கலக்கி. ஓப்ஸ், அது ஒரு மோசமான யோசனை என்று தோன்றுகிறது. ஆனால் அது சரிதான். நான் இன்னும் உயிரோடே இருக்கிறேன். ரகசிய கூரை சேர்க்கிறாயா? அருமை. பிரிட்டனி, நீ எடுத்து பாரு. உதவுங்கள். கீழே விடும் காக்டெயில்கள் சுவைக்க வேண்டும். சூப்பர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஊகையும் இருக்கிறது. மன்னிக்கவும் அக்கா, ஒரே துஸ்வப்னம். புதன் அது மிகவும் அதிகம். என்ன? ஆயிடுச்சுவும். பாட்டி, இது மிகவும் மோசமானது. இப்போது இதை பரிசோதிக்க வேண்டும். இது மிகவும் உவகை அளிக்கிறது போல தெரிகிறது. பெரியது மற்றும் வண்ணத்துடன் எனக்கு இதை மிகவும் பிடிச்சு. இதுதான் வெற்றியாளர் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா? ஓ, நான் வென்றேன். நன்றி சிறிய சகோதரி. இந்த முறையில் நான் சுவாரஸ்யமானதாக ஒன்றை நினைத்தேன். எனக்கு உருளைகள் வேண்டும். நீ அதை செய்வாயா? சரி, அவன் ஆகலாம். நான் நினைக்கிறேன் அனைவரும் தயார். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் முதலில் செய்வேன். பேசலாமா? ஸ்டேட் நோரி. இப்போது கொஞ்சம் அரிசி. நாங்கள் இதை நோரியில் வைத்து, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அதில் சில விளைவுகளை கூட சேர்க்கலாம். ஓ, அதில் என்ன இருக்கிறது? எனக்கு மீன் தேவைக்கு. இது பச்சையாக இருக்கிறது. மிகவும் கேவலமாக. அவகாடோவும் மாங்காயும் சேர்க்கலாமா? பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கும். இது என் யுக்தி பாட்டி. இது வேலை செய்தது.
நான் எல்லாவற்றையும் உருட்டுகிறேன். இது அழகாக நிஜமாக இல்லை. மேலும் இது அதிவேகமாக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அற்புதம். இப்போது எனக்கு சிறிது கிரீம் வேண்டும். கொஞ்சம் மஞ்சளா மற்றும் வெள்ளை. இது ருசிகரமாகவும் இனிக்கவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் முடிந்துவிட்டது. இது பயங்கரமாக இருக்கிறது. ரோல்களை சரியாக எப்படி சமைப்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். வியப்பில்லை, இதில் எதுவும் கடினமில்லை. நமக்கு அரிசி தேவை. அதை உருண்டைகளாக செய்யுங்கள். அடுத்தது, எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி எனக்கு வந்துவிட்டது. நான் என் நினைவுப்படி அதை செய்வேன். இங்கு சில மண்டைகள் நொறியில் செய்தவை. நம்ப முடியாது. அடுத்ததை காராய் கேவியரை போடுகிறது. அவன் சீஸ் சேர்க்கப்பட வேண்டியுள்ளது. நான் ஒரு அழகான சிலந்தி வலை வடிவத்தை வரைந்து காட்ட முடியுமா? கஷோத்தாரிணி சிவப்பு மிளகாய். உதவுங்கள். வைத்தியம் சென்றுவோம். இதோ என் சிறிய பாத்திரம். அற்புதம். ரோல்கள் அங்கே வைத்து வாசபியை சேர்க்கிறேன். முடிந்தது. ஓ ஓ என் தேவா, உங்கள் கிண்ணங்கள் மிக ருசியானவை. நான் என்ன செய்ய வேண்டும்? அதனை நான் விரைவாக செய்ய வேண்டும். முக்கியமானவை ஆரஞ்சு அரிசி, மீன், சில வெள்ளரிக்காய்கள் மற்றும் சில சீஸ். ஆம், அதுவே சரியானதாக தோன்றுகிறது. சரி, எல்லாவற்றையும் உருவாக்குகிறேன். என் சமையல் குறிப்பை கொஞ்சம் தாமதமாக காட்டுவேன். ஓ ஓ அதுவும் நல்லாதான் தோணல. ஓ மனிதரே, சரி, தலை கவனமாக இரு. சரி, மேத்தத்தில் வருகிறேன், பார்க்கலாம். யார்கிட்ட பிங்கோ? சரி, ஆகவே நான் வயதான. என்னுடைய பணம் எங்க? நாம் ஒரு ரோல் செய்யலாம் மற்றும் நாங்கள் அவற்றை ஒரு வடிவமைப்போம். நாங்கள் அவற்றை அழைப்போம். அரிசி மலிவு. அது கோபி, நீ ரொம்ப அழகா இருக்கிறாய். தெற்கு சச் சிறிது எடுத்து வெந்நீரின் மேல் வெளியாய். அது முடிக்கவும். நான் சேவையில் சேர ஆசைப்படவில்லை. அனைவருக்கும் பிடிச்சதா? பிரிட்னிக்கு பிடிச்சதே. நான் நம்புகிறேன். ஆஹா, எத்தனை ரோல்ஸ்! ஆஹா, இது முதல் முறை நான் ஒரு பிங்க் ரோல் பார்க்கிறேன். நான் இதை முயற்சிக்க வேண்டும். அம்மா, எல்லாமே குலைந்து போயிற்று. இப்போ என் கைகள் அழுக்காகிவிட்டது. பாட்டி, அதுதான் நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போ இதை புகட்டி பார்ப்போம். அசம்பாவிதம். இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. மேலும் மேலே இருக்கும் கிரீம் இனிப்பாக இருக்கிறது. இதை பிங்க் சாஸில் மூழ்க வைத்து சுவையை சரிபார்ப்போம். அதை விடுங்க, நீங்கள் நல்லா செய்கிறீர்கள். பற்கள் பற்றி என்ன? இது சாதம்தான். இது சலிப்பு. எனக்கு இது பிடிக்கவில்லை. எனக்கு இதை சற்று மாற்றி ருசிக்க விரும்புகிறேன். மீண்டும் அப்பா, அவன் நமக்கு வந்து கொண்டிருக்கிறான். நான் நம்ப முடியவில்லை. நான் அனைவரையும் மீண்டும் வென்றுவிட்டேன். இந்த முறை குழந்தை எந்த உணவை விரும்புகிறது என வியக்கிறேன். குக்கீஸ். படமும் அருமையாக இருக்கிறது நண்பா. நமது ஹீரோக்கள் அதை சமைக்க முடியுமா? அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அருமை. நான் அதை செய்ய முடியும். முதலில் நான் குக்கி மாவு செய்வேன். எனக்கு மாவு வேண்டும். மேலும் ஊற்றுகிறேன். BHADM, உங்களுக்கு இனி மாவு தேவையில்லை. ஒரு முட்டையை உடையுங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீங்களா? ஆமாம். இப்போது பால் கொஞ்சம் சேர்க்க வேண்டும். இதை நிரப்புகிறேன். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக் கொள்கிறேன். இனிமையாக இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். ஆஹா, மாவு மிகுந்த கடினமாகி வருகிறது. கடினமாக இருக்கிறது. ஒரு நிமிடம் காத்திருங்களேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. இப்போது மாவை உங்கள் கைகளால் பிசையுங்கள். அதை பாருங்கள், அது ஸ்லைமை போல இருக்கிறது.
அதை ரோலிங் பின்னால் உருட்டுவோம். அது மிகவும் நன்றாகவாயிருக்கு. இப்போது குக்கிகளை வெட்டி வேறு வடிவங்களில் நடப்போம். எனக்கு சரசரப்புகள் உள்ளது. அருமையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அடுப்பில் போடுகிறேன். எனக்கு எனது குட்டீஸ் வேக வேண்டும். இத்தனை டிகிரியில் அமைக்க வேண்டும் என நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை. அதிகப்படியானவை செய்ய வேண்டும். அருமை. உங்களுக்கோ? அது எனக்கு கவலை இல்லை. மிகவும் சுவையான குக்கீஸின் ரெசிபியை நான் தேடி இருக்கிறேன். அப்பா, அதுதானே எனக்கு வேண்டும். ஓ, எனக்கு காகாவோ தேவை. வெள்ளிக்கிழமை பகிர்வாயா? மீன் குழந்தையும் நான் எஞ்சியவற்றை சேர்க்கிறேன். சூப்பர், நன்றி. செலாம். ஓ, எல்லா கேக்காவும் எங்கே? புதன்கிழமை. சரி, நான் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறேன். அது கேக்காவை விட கெட்டதில்லை. என்னுடைய குக்கி மாவில் நான் சாக்லேட் சிறு துண்டுகளை உடைக்குகிறேன். இது நல்லதாக இருக்க வேண்டும். ஓ, நான் ஒரு நிமிஷம் காத்திருக்க முயன்றேன். சேர்த்துட்டீங்களா? ஓ, சரி. எல்லாவற்றையும் கலக்கிறேன். குக்கீகளை உருவாக்குகிறேன். ஓ, அதை கையோடு பிடிக்காதீர்கள். எல்லாவற்றையும் ஓவனில் வைக்க வேண்டும். நன்று. உன்னமாக இதை செய்வோம். வெப்பநிலையை அமைத்து ஆகிடும். காத்திருக்கிறேன். என்ன நடக்கிறது? அது என்ன? என் குக்கீஸ் இவ முற்றிலும் கருப்பு. இதுவா? இது உன் குக்கீஸ். ஆனால் இவ ஏன் இவ்வளவு கருப்பு? இது ஒரு கஷ்டம். என் குக்கீஸ் கருகிய ரொட்டை. தயவு செய்து, நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. ஓ, நீ செம்ம ஒரு புத்திசாலி. பிரச்சனை தீர்க்கப்பட்டது. நாங்கள் நியூடில் குக்கீஸ்களை வைத்தோம். கொஞ்சம் பால். ஹாய். முடிஞ்சது. நான் உலகின் மிக சுவையான குக்கியை செய்வேன். சிறிது சாக்லேட்டை உருக்க வேண்டும். குக்கீகளை ஒரு கம்பியில் கொட்டி உருகிய சாக்லேட்டில் மூழ்க வைக்கின்றேன். சுவையாகவும் அழகாகவும் இருங்கள். அதற்கு வண்ண நிற ஸ்பிரிங்கிள்கள் சீலிக்கப்படுகின்றன. எதுவும் சுவையாக இருக்கும். அருமை. என் குக்கீகள் தயார். பின்தங்கிட்டேன். ஆனா cookies பார்க்கல. சற்று என்று வருவோம். ஹைப்பர்ஸ்லிங் குரலை ட்ரெயின் துடைக்கும். இது இனிக்கும் சாக்லேட் ஸ்பான்ஸ் கேக் ஆக இருக்கும். உங்கள் பார்வைக்கு நன்றி. குவாட்டர் கார்ட்ஸ் கிரீம் வருக. அற்புதம். மர்மலைட் புழுக்களின் ஒரு அடுக்கு, மறு அடுக்கு சுவையூட்டப்பட்ட கிரீம் மற்றும் கொஞ்சம் சாக்லேட் சரபு. Davon சில ஓரியோ ஸ்டீவை சாங் ஆசரம் பிரதிவர்ஷம் பூரணத்தில் ஓர் RIP எழுதுங்கள். இப்போ செவ்வாய் குறவை வஞ்சிய நுழைக்கணும். சில இனிப்பு எலும்புகள் மற்றும் இன்னல் அகற்றுவதற்கான கரண்டிகள். ஜாஃபர் ஜிம், பிரிட்னி, நீங்க முயற்சிக்கலாம். அது ஏற்படாது. அவர் கொன்றார். எல்லாவற்றும் எவ்வளவு சுவையாக இருக்கின்றது. இது என்ன? பிஸ்கட் போல தெரியவில்லை. மேலும் ஒரு மாட்டு நல் இருக்கிறது. இது கல்லறையை போல தெரிகிறது. அது என்ன? சுவையானது. இங்கே என்ன இருக்கிறது? இந்த பட்டாம்பூச்சிகள் மிகவும் அழகாக உள்ளன. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அருகமாக இருக்கிறது. குக்கீகள் இவை ஆகி போய் கிடக்கின்றன. அவர்கள் அதை சாக்லேட்டின் கீழே சாப்பிட்டனர். அது நீ இல்லை. இது ஒரு கேலியா? பாலை குடித்து கழுவுங்கள். ஓ, குக்கீஸ் என்னால் வரையப்பட்டதைப் போலவே உள்ளது. ஆனால் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? புட்வார் ஏன் வெற்றி பெற்றுள்ளது? கேள்வி கணப்படமானது. பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள்.
என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை. உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது. கொஞ்சம் ஐஸ்கிரீம். நீ இருந்திருக்க. சாக்லேட் பார். ஓப்ஸ், மன்னிக்கவும். நீங்க பீஸா சாப்பிட்டீர்கள். சரி, நான் சென்று வருகிறேன். ஆப்பிள் 5 நட்சத்திரங்களை அளிக்கிறேன். வாவ், டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார். எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஓ, அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது. இருங்கள், என்ன செய்வதை நான் அறிவேன். என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம், சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், 2 டோனட்ஸ்கள், காட்டன் கேண்டி வேண்டும். எனக்கு அது பிடிக்கும். இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும். மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம். ஓ, இது கனம். சரி, நான் முடித்து விட்டேன். இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும். முதலாவதாக நிலையை தொடங்குவோம். சென்று விட்டோம். ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்துவிட்டது. இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம். இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது. நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது. மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை. கேக்கில் சேரி. ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது. அழகானது. ஓ, சாக்லேட் வாங்க. இதோ போகிறோம். அது வலித்தது. ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். என் சாக்லேட்ல NMC 2 வைக்கலாம். இப்போது நான் இதை ஊதப் போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப பெரியதா இருக்குது. அருமையா உள்ளது. சற்று கனமாக இருக்கிறது. ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்கப் போகிறேன். சிறப்பாக உள்ளது. பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள்? ஓ, நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன். அது நன்றா? ஓ, அது அழகாக உள்ளது. மேலும் அதன் மனமும் அற்புதமாக உள்ளது. மிகவும் ருசிக்கிறது. சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது. என் பீட்சாவை கூரைக்கு போடுவோம். அதுவும் எளிது. ஆஹா, அருமையானதாக தெரிகிறது. அடுத்ததுக்கு செல்வோம். டோன்ட்டை பாருங்கள். அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள். நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும். சுவரில் 2 லாலிபாப்ஸ் வெடிக்கலாம். அது கேடு செய்யாது. ஓ, இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும். இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டி விடுவோம். இது அழகானது. இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது. ஹே குலோய், உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ. ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள். நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன். சரி, அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டீசர் சாக்லேட் பந்துகள் தேவை. ஆவேசமாக இருக்கிறது. அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது. வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு. சில எம்சால் அதை பிரகாசமாக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பிரிட்டினி, நான் ஏற்கனவே என் நாம் பிடித்த ஃப்ரைஸை நினைத்து வீட்டை அலங்கரிக்க தொடங்கிவிட்டேன். அருமை. இப்போது சில சாஸ் ஜார்களை வைத்து ஒரு வேலியை உருவாக்குகிறேன். நன்றி. என் பிடித்தவர்கள். ஆனால் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். நன்றி. சரியான அலங்காரம். ஆஹா, இதை பாருங்கள். இசோவில் பார்ஜர்களும் மற்றும் என் ஜன்னலில் பீட்சா ஃப்ரேம். ருசியானது. வாவ், இது ரொம்ப நான் மிதிந்து விழுந்து விட்டேன். ஆனால் நான் சரியாக இருக்கிறேன். வாங்க. ஓயோ, நடைப்பயிற்சி செய்யுங்கள். சரி, நாம் புறாவாரை மீதிலிருந்து சாக்லேட் நீரூற்று மீது நடக்க போகிறோம். ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அரும்பாகம். அதை பார்த்து பாருங்கள். என்னுடைய முன்னோடி இப்போது சாக்லேட் இல்லை. இது இங்கே இருக்க போகிறது.
அது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது. எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு. இது மிகவும் ருசியானது. ஒன்றை பயிரிடுவோம். எனக்கு ஹாட் டாக் சமைக்கப்படுகிறது. நான் கோக் குடிக்கிறேன். ஹே கண்களே, ஹாய் அண்டைவர்கள். என்னால் எந்த கன்னிகளும் ஹாட் டாக் விரும்பும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் அதிகமாக இனிப்பு விரும்புகிறவர்கள். நாம் நகர்வோம். வீட்டுக்குள் மிகவும் சலிப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கிறது. நாம் ஏதாச்சும் செய்யணும். நாங்கள் அதை சரி செய்ய போறோம். மேசையையும் நாற்காலியையும் இங்கே வைப்போம். எனது பிரியம் சோடாக்களும் ஸ்நாக்ஸ்களும். இது மிகவும் நல்லா இருக்கிறது. அங்குங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கொஞ்சம் எல்டாய் விளக்குகள் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள். ஒரு பீட்சா போடு. முடிந்தது. என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது அருமை. என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது. நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு. ஓ பாப்பா, நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய். உயோ, இது மிக அருமையாக இருக்கிறது. இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார். அது கடினமானது. இந்ததை பாருங்கள், அருமையாக இருக்கு. நம்ம செஞ்சுரிப்போம். தாயிர்சே, எனக்கு ஒரு மிகச்சிறந்த யோசனை வந்திருக்கின்றது. நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன். ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்க போறேன். நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு. என் தலையணையை பாருங்கள், இது மிக குளிர்காக தெரிகிறது. ஓ சரி, நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன். அதில் புது பேகாரிகள் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஐடியா தான். நான் சுவர்களை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். நம்ப முடியவில்லை. அதிலின் மேல்புறமும் எப்படி? சரி, என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவல்லி இருக்கிறதே, அதை மேல்புறத்தை சேர்த்து விடுவோம். அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை மேகத்தியாகுப்புடன் அழகிய மேல்புறம் இருக்கும். இது அழகாக இருக்கிறது. சில விளக்குகள் மற்றும் மந்திரம். அதை பாருங்கள். வாவ், உங்கள் வீடுகள் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது. விளக்கு மாதிரி நடிக்க போறேன். நான் உங்களை பார்க்கிறேன். ஓ மைக்கேல் ரொம்ப நகைச்சுவையானவனே. என்ன நடக்கிறது? என் கையில ஒரு யோசனை இருக்கிறது. நான் கம்பளிக்குள் மறைந்திடுறேன். என்ன பிரச்சனை? மன்னிக்க நிக்கோல். நீ என்ன பண்ற? ஓ அழகான குதூகலங்கள். நான் கண்டிப்பாக வீட்டு தாத்தா மைக் போல அவன் சென்று விட்டான். நான் ஒரு பாட்டியாக நடிக்கிறேன். ஓ, அத பார், அதுவே வேடிக்கை. அதேதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் மகனே. அதுவும் மைக் மைக் ஹலோ ஆப்ஸ், இங்கிருந்து வெளியேறு. கோகோ ப்ளீஸ். ஏற்கனவே நான் பாட்டியாக மாறப் போகிறேன். சில விவரங்கள். ஓஹோ, மைக் இப்போது பாட்டி யார்? அற்புதம். ஆமாம், எனக்கு தெரியும். நான் அற்புதமாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோசனை. நான் மெல்லென்று சோஃபா பின்னால் மறைந்து விடுவேன். ஓ, இது மிகவும் கடினமாக இருந்தது. வேறு ஏதேனும் இடம்? பெரிய செடிகள். நான் என்னை பெரிய செடியாக மாற்றினால் பாட்டி என்னை பார்த்து விடுவாரோ என எண்ணுகிறேன். இதோ கிறிஸ்துமஸ்.
இப்போது பார்க்க முடியாது. நிகோல், நான் அவளை கிள்ளி சிரிக்க வைப்பேன். ஹே, விட்டு வா மேக். என்னை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க. சரி, நான் மறைப்பானின் பின்னால் மறைவேன். நீங்க எங்க தப்பிச் சென்றீங்க? பார்க்கலாம். சோஃபாவின் கீழே யாரும் இல்ல. என்ன? அது என்னவோ இது விசித்திரமாக இருக்கிறது. அது உங்களுக்கு வேண்டுமானா? என்ன மன்னிக்கு. ஓ, இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த செடியை நீரேற்ற வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? ஆட்சா, அழகே, உன்னை கண்டுபிடித்தேன். பாட்டியை எப்படி பயமுறுத்துறது தெரியும் அல்லவா? மற்றவர்கள் எங்கே? இந்த திரை சந்தேகமாக நகர்கிறது மற்றும் ஸ்னிக்கர்ஸ் வெளிப்படுகின்றன. எனக்கு தெரியல. பிடித்தேன் நண்பா. எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. நான் ஒண்ணு பார்க்கிறேன். வாருங்கள், சோஃபாவில் உட்காருங்கள். பிரச்சனைக்காரர்களே. ஓ, என் கடவுளே. ஓ, நான் எனக்கு அழகாகவும் இளமையாகவும் மாறி இருக்கிறேன். ஓ, அற்புதம். யார் நடனத்தை பிடிக்கிறது? எனக்கு நடனம் பிடிக்கும். நான் சிக்கிக்கொள்வேன்னு நினைத்தேன். பாட்டி செயின் விளக்கில் இருக்கிறார். அப்படியானால் நாம் காப்பாற்றப்பட்டோம். நாம் ஓடி வேறு அறையில் மறைவோம். ஹேரான், ஹே. ஓ, கடவுளே, என் தலை பேரெடுத்து ஒரே நிமிடம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஏதாவது வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு ஒளிந்தேன்? அப்பா, என் தலை. எனக்கு தெரியாது. அங்கே நிறைய ஆடைகளுடன் ஒரு அலமாரி உள்ளது. அது ஒரு ஒரு மோசமான ஆடை யோசனை. தூக்கியை போல நடிக்கவும். பேபி பிட்ச் வீடு. ஆமா, நீங்களும் என்னை காணலாம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய நாற்காலி. ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இங்கே சரி, நான் நோக்கிறோம். இங்கே ஒரு வெள்ளங்குழாய். பாட்டி என்னை கவனிப்பார். முடிசையில் உள்ள இருக்கலாமா? இல்லை, நான் அறிந்திருக்கிறேன். ஜாம்போக்கு உள்ளே செல்வோம். அது ஒரு பெருசா யோசனை. வணக்கம். நீங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. பாட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் அறிவேன். படுக்கையின் கீழே. சரி சரி சரி. யார் அலமாரிக்குள்ளே மறைந்துள்ளார்கள்? ஓ, அவர்கள் பாட்டியை பயிற்சி செய்ய முடிவு செய்தனர். உங்களுக்கு தப்பிவிட முடியாது. என்ன நடக்கிறது? அடுத்ததுக்கு போகலாம். சரி சரி. அவள் மிகவும் வணக்கம். அது என்ன? நீ ஒன்ன பாத்தியா? எனக்கு அது கேட்கவில்லை. நான் ஏ பாட்டி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயமா இருக்குது? இங்கன்னா ஓ, நான் அதை பார்த்தேன். அஃப்தூர் ஒலி. நீ என்றும் மறைவா இருக்க முடியாது. என்னை எப்படியும் கண்டுபிடித்து உன்னை கருப்பேன். ஓ, அத பாருங்க, எவ்வளவு சுவையானவை. ஓ, நாம அவற்றை சாப்பிட முடியாது. அச்சச்சோ, எனக்கு தெரியும். மேசையிலே ஒரு தொலை போடுறேன். என் தலை அங்கே ஒளி வச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். பீக்கப்பூ, பெண்களே, மீண்டும் போட்டுக்கோங்க.
எனக்கு தெரியாது. விரைவாக, அவள் ஏற்கனவே வருகிறாள். அது அபாரமாக உள்ளது. அமைதி. போ, மறைவு பெற. சரி, நான் எங்கு மறைந்து கொள்கின்றேன்? என்ன? டெய்சிக்கு வணக்கம். அம்மோ, பழனாவில் எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. நான் வணக்கம். பாருங்கள் பாருங்கள். நாம் வேற இடத்துல இருக்கிறோம். சரி, நான் அடுப்புக்குள்ள மறைவதா? நான் அங்கே உட்பேர்த்த முடியாது. ஓ, ஒரு நிமிடம். இந்த இடம் காலியாக உள்ளது. சரியாக இருக்கும். நன்றாக நன்றாக நன்றாக. நேரம் நெருக்கடி ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி சரி சரி. இப்போதெல்லாம் உள்ளன. உதாரணமாக அவன் தயாராக நான் இருக்கிறான். உன்னை பிடித்து விட்டேன். வேடிக்கையாக இருக்கிறது. வெளியே போ. ஓ சரி. அதற்கு பின் எனக்கு ஒரு சுவை வேண்டும். அது என்ன? என்ன என்ன? அதைத்தான் நான் இல்லை. அது கற்பனையிடம் இருந்து விலகி. வணக்கம். வெளியே போங்கள் இளம்பெண். நீங்கள் பனிக்கட்டியாக மாறுவதற்கு முன்பு. எனக்கு தெரியவில்லை. ஆஹா, அது இல்லை. ஏற்றுக்காரியின் பழநொடிகளால் இது எனக்கு தலைமாறப்பட்டிருக்கிறது. விலகிக்கொள். சிறிய இடம். அது நான் இல்ல. பாட்டியுடன் அப்படி விளையாட எப்படி முடியும்? அது நல்லது இல்ல. மீண்டும் அதே வேலையில. இல்லை, மீண்டும் இல்லை. உனக்கு காட்டுவேன். அவங்கிட்ட போராடி இந்த குப்பை துர்நாற்றமாக இருக்கிறது. பாவம். ஒரு நிமிடம். கேரேஜில் பல்பிருந்து துண்டிக்க வேண்டும். நீ அடிக்க. உங்களுக்கு ஏதாவது காயம்? எனக்கு பல எங்களை கேக்குறீங்களா? ஹலோ, நன்றி கடவுளே. வேகமாக முயலுங்கள். நான் குப்பை தொட்டியை போன்றே நிறமாக இருக்கிறேன். அதனால பாட்டி என்னை கவனிப்பதில்லை. நான் ஆத்திரமாயிருக்கிறேன். என் கடவுளே. சரி. யார்தான் விளக்கை அணைத்தது? விளக்கு இங்கே இருக்கிறது. மன்னிக்கவும். ஹே, அதை முதலில் நான் பார்த்தேன். இல்லை, அது அங்கே மறைய போகிறது. நீ தோற்று விட்டாய். என்ன செய்கிறாய்? இது வலிக்கப் போகிறது. ஓ, சிந்தனை நன்றாக இருக்கிறது. நான் குழாய் உள்ளே மறைந்து கொள்கிறேன். இப்பயா நான் மரியாதையாக சுவர் எதிரே நிற்க போகிறேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரவாயில்லை. என்ன? எங்கே இருக்கிறீர்கள்? வணக்கம். சரி, அமைதியாக இரு. பாட்டி இங்குள்ளாள். சரி சரி, நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன். அணிகலன்கள். பையில பார்த்து பாரு. என்ன செருக்கா இருக்கு. இது ஒரு பயங்கர கனவு மாதிரி. ஆனா நேரம் இல்ல. ஆமாவின் நடையின் ஒலி கேக்குது. அவங்களுக்கு என்ன ஒலி கேட்க கூடாது என்பதுதான் முக்கியம். சிறப்பு. வெளியே போ. எனக்கு என்னிடம் தெரியாமல் ஏதோ ஒன்று வழுக்கி விட்டது. ஒரு வாழைப்பழத்தூள். யார் எல்லா குப்பைகளையும் சிதறவிட்ட விதம் என்ன? இறைவா. ஹலோ ஹலோ. ஓ ஐயா, உங்களுக்கு உதவுவது வேண்டும். ஹே நண்பர்களே. ஓ, ஒரு நிமிடம். நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், சரி.
இந்த பழைய குப்பையை எடுத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. ஆமா, நிறுத்து. இளைஞரே, இங்கே வாருங்கள். ஜேன், இனி பாட்டியிடமிருந்து ஓடி போகாதீர்கள். என்ன பண்ற? நீ தோபா என்ன பாட்டியை மிரட்ட முடியாது. பாட்டி ஏன் காத்து- ஹம்பீர் மயங்கி விட்டார். வணக்கம் பாட்டி. சண்டா. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். புட்டை அடிச்சு ஹலோ, வெளியே போ. மிகவும் நன்றாக உள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்று நிதானமாக சொல்லு. பாட்டி, எங்களை மன்னிச்சு விடுங்க. எங்க தான் தப்பு. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். என்ன நாம் போகிறோம். முதலில் சில பழுதுகளை சரி செய்ய தேவையான அனைத்தையும் பெறுவோம். சும்மா பாருங்க அதை. அது அருமை. சரி, இதோ என் பாக்ஸ். ஓஹோ, எலி, நாம இத போக்கணும். நீ ஏன் கத்துற? இழு. அழகான சிறிய எலி அல்லது என்னையா? சீக்கிரம் நண்பா. சரி, துளையிடல் தொடங்குவோம். நன்று. நான் இல்லை. இதுதான் தேவையில்லை. மைக், கொஞ்சம் கவனமா இருக்க முடியுமா? எனக்கு இப்போ அதுவே தேவை. உனக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கிறேன். சுவையான கம்மி ஐஸ். சரி, நல்லா இரு. சரியா? நான் நிலுவையில இருந்து விலக முடியும். நீல வழி நிரப்பி பாய்கள். நான் வீட்டை முதலில் நீளமாக போட்டு விடுவேன். இப்போது சில பச்சை ஸ்ப்ரே எடுத்துக்கொள்வோம். என் வீட்டில் அழகான வரைபடங்களை வரைய விரும்புகிறேன். எனக்கு இது பிடித்துள்ளது. ஆம், அதை நானே வரைந்தேன். சரி, அடுத்ததுக்கு போகலாம். என்னிடம் பிளாஸ்டிக் பந்துகள் உள்ளன. நான் அவற்றை டிஐஏ என் கூரை அலங்கரிக்கிறேன். அதை செய்வோம். வாவ், இது மிகவும் பல்வர்ணமாக இருக்கிறது. மேலும் கூரவிரிகில் கொடி இருக்கிறதா? என் வீடு சிறந்தது. ஜேன், உனக்கு என்ன ஆகிறது? நான் சுமாராக இருக்கிறேன். இந்த ஸ்டிக்கர்களை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன். நான் அவற்றை வீட்டிற்கு ஒட்டுவேன். அது பச்சை மஞ்சளாக மாறும். அருமை. சூரியனை போல வெளிச்சமாக இருக்கிறது. இன்னும் ஒரு முறை முடியது. இப்போது கூரையை அலங்கரிக்கிறேன். வா, இந்த பலூன்களை ஊதிவிட்டு பெரிதாக்கலாம். இந்த முக்கியமான உருவங்களை பாருங்கள். வாங்க ஆரம்பிப்போம். எல்லாம் தயாராக இருக்கு. கண்ணா பாரு. ஐயோ, இப்ப என் மகன் கூரையில் இருக்கணும். நன்னா மாறுங்க. பை. ஹாய் பிபி, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? நான் இப்போது என் வீட்டை அலங்கரிக்க தொடங்க வேண்டும். என் இதழ் நிற கனவாசையை கூரையுடன் இணைக்கிறேன். காத்திருங்கள், இது வேலை செய்யவில்லை. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் மூட்டிக்கொள்கிறேன். அது வலிக்கிறது. சரி, யாரேனும் அதை செய்ய வேண்டும். ஒரு தொழிலாளியை அழைக்கிறேன். நீங்க எங்களுக்கு உதவ வேண்டியது அவசியம். ஓ, இங்கே பணியாளர் வருகிறார். காலை வணக்கம். அந்த சோபா செடிப்பாளிக்கு நல்லது. அனைத்தும் நிலுவை. சிறப்பாக இருக்கிறீர்கள். மேலிடத்தில் சில அலங்காரம். மூடியின் மீது பிங் பலூன்கள். நான் அதை கிரியமாக செய்திருப்பேன். உதவிக்கு நன்றி. சரிதான், உங்களுக்கு பணம் தேவை. சரி, இது உங்களுக்காக.
அதிகமல்ல. பை பை, எவ்வளவு அழகு! எனக்கு எலுமிச்சைகள் மிகவும் பிடிக்கும். என் வீட்டின் வெளியே ஒரு எலுமிச்சை மரம் வளர வேண்டும். இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி அது வளர காத்திருப்போம். வாவ், அது வேகமாக நடந்தது. மேலும் சூடான நாட்களில் நிழல் அளிக்கிறது. இனி தேவை அழகான தொப்பியும் சுவையான எலுமிச்சை கூல் ட்ரிங்கும். அது நான் விடுமுறையில் இருப்பதைப் போல. ஜே, நீ என்ன செய்கிறாய்? லெமிங்ஸ், அதை முயற்சிப்பா. அவ்வளவு புளிப்பாக இருக்கிறது. அதை நான் விரும்பவில்லை. ஏன் என் எலுமிச்சை பழங்களை நீ சாப்பிட முடியாது? அரிசி எனக்கு தேவையில்லை. எனக்கு பல பாஸ்கெட் பால் இருக்கின்றன. ஓ, வாங்க வருங்கள். நீங்க என்ன ஞாபகம் வைத்திருக்கீங்க? நான் ஒரு உண்மையான கூடைப்பந்தாட்ட அரங்கத்தை உருவாக்க போகிறேன். எனக்கு ஒரு வளையமும் பூகமும் வேண்டும். காத்திருங்கள், நான் உங்களுக்கு ஒரு கிளுகிளுப்பு காட்டவிருக்கிறேன். சரி, நான் முதலில் ஒருவேளை சூடு பயிற்சி செய்ய வேண்டும். சூப்பரா இருக்கே, இல்லையா? வாவ், ஹே மைக், நீதான் செய்தாய் என்று எனக்கு தெரியும். வளையத்திற்குள்ள செல்ல எப்படி என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இதோ கற்கவும். சிறு பையனே, பிடிச்சேன். சரி, இப்போ இந்த சின்னஞ்சிறு விளையாட்டுகளை முடித்து விட்டேன். உழைக்க வேண்டும். பின்னாமையில் அற்புதம். மேலே ஒரு கற்பூரணை, சூரியகாந்திகள் இயக்கத்தில். இதுவே நல்ல வாசனை. உட்காரி, எனக்கு தும்மணைக்கிறது. ஒரு அஞ்சல் வாசல். இந்த ஸ்னீக்கர்களை பாருங்கள். இது என் கனவு வீடு. என்னுடைய அப்புற கதவில் உள்ளவர்கள் என்ன செய்கின்றனர்? நன்றி. வழக்கம் போல். பிபி என்ன செய்கிறாள்? அட, அவள் ஒரு தபால் பெட்டியை அமைத்தாளா? வசமாக எனக்கு தோன்றியது. நான் தபால் பெட்டியை பூமாட்டுகளால் அலங்கரிக்கிறேன். பூவை பெயிண்டில் மூழ்க வைத்தால் நமக்கு இவன் செய்துவிடும். அதை என் அஞ்சல் பெட்டியில் வை. இது மிகவும் இனிமையாக உள்ளது. பெண்கள் தங்களுக்கென அஞ்சல் பெட்டிகளை செய்து கொண்டனர். நானும் என்னுடையதை அலங்கரிக்கப் போகிறேன். அதற்குள் ஒரு சிறப்பு ஆச்சரியம் இருக்கும். ஓ, ஏ பாஸ், நான் உங்களுக்கு எலுமிச்சம் கொண்டு விட்டேன். உங்க இது தபால் உங்களுக்கானது. பெட்டி அழகா இருக்குது. அது அழகாக இருக்குது. இது என்னை பற்றியது அது அல்ல. என்ன? ஓ, நான் உன்னை மிஸ் பண்ணினேன். இது ஒரு கடிதம். ஓ, என் கையை குட்டி, உனக்கு நகைச்சுவைன்னு தோணுதா? உன் மனதை மாற்று பெண்ணே. ஓ, நன்றி. சரி, குளிர். ஓ, மன்னிக்கவும். நான் எல்லா விஷயங்களையும் சரி செய்வேன். உங்களை பார்க்க நல்லா இருந்தது சையா. நன்றி. ஒரு வாரத்துல உங்களை சந்திக்கிறேன். நான் அங்கிருந்த அறையை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது என்று முடிவு செய்தேன். இது மிகவும் பச்சையாய் தெரிகிறது. தொடங்க முதலில் நமக்கு ஒரு கம்பளம் வேண்டும். ஓ, டாட்ஸ், அதை பாருங்கள். என் துப்பாக்கிகளை என் சுவரில் வைக்கிறேன். இதோ இங்கே இந்த சாம்பியனை பாருங்கள். ஓ, போதும். இதை சரி செய்ய வேண்டும். ஓ, சரி, நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே ஒரு மேசையை வைப்போம். ஆம், மேலும் என் மழலை நண்பர்கள் வீடு மைண்ட் பாக்ஸிங் இருக்கிறது. நான் தினமும் குத்துச்சண்டை பயிற்சி செய்கிறேன். மேலும் பொதுவாக எனக்கு விளையாட்டுகள் ரொம்ப பிடிக்கும். பாங்க நண்பா, உங்கள் புதிய அறையை பார்க்க போடுங்க. ரொம்ப சரி, நான் உடற்பயிற்சி செய்ய போகிறேன். இந்த அறை நிறைவாக இருக்கிறது. எனது அறையிலும் சில புதுப்பித்தல்களை செய்ய வேண்டும். அறை மிகவும் மிருதுவாக இருக்கிறது.
அது கொஞ்சம் உதடுகள் நடுங்குதலாக இருக்கிறதா? அதை பாருங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஓகே மற்றும் வண்ணம் தூசும் வேண்டும். இந்த ஜிட் புடவைகளை காணுங்கள். அது என் அறையில் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது கான்னி ஞான் விளக்குகள். எல்லா விஷயங்களும் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். இங்கே சேர்கள் இருக்கும். என் அழகான காலணிகளை அங்கு வைக்கிறேன். அற்புதம். இன்னும் பார், இங்கே எனக்கு பைகள் மற்றும் ஆபரணங்களும் உள்ளன. என் அழகான வரிகளும் படங்களும். ஒரு யோசனை. எனக்கு ஒரு அலங்கார மேசை வேணும். நான் என்னை நேசிக்கிறேன். இங்கே சில பொருட்களை வைக்கலாம். நான் அதை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறேன். மேலும் நன்றாக மணந்தால் எனக்கு பிடிக்கும். இப்போது எனது செல்லப்பிராணிக்கு ஏதாவது வேண்டும். இது உனக்காக, எனது அழகான பூனை ஜெஸ். என் பிரியமானவளே, இதோ அவளுக்கான ஒரு பொம்மை. இது ஒரு அழகான இளஞ்சிவப்பு வளை. நான் எனது அறையை அலங்கரிக்கவும் வேண்டும். நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்திருக்கிறேன். நான் தரையில் கடற்கரை மணலை ஊற்றுவேன். நானோட கடலின் மீது இருக்கிறேன் என்று உணர வேண்டும். இந்த அழகான வாத்தை பொதிவது. எனக்கு வாத்துக்கள் மிகவும் பிடிக்கும். எனில் எப்படி இதில் குறை சொல்ல முடியும்? இப்போது சுவரில் ஒரு பூவிழாவை வரைது. இதற்கு தூரிகையில் நிறங்களை கொஞ்சம் பிழிந்து எடுப்பது. அதுவே அது மட்டும் மிச்சம் விக்கலுக்கு இணையாக சுவர் மீது ஒரு வளைவு வரைய வேண்டும். சரி, மேலும் சுவர்களில் 2 மேகங்களை தொங்க விடுவேன். இப்போது லேகோவிலிருந்து பூச்சிகளை உருவாக்குவது. நான் அவற்றை சுவற்றில் வைப்பேன். மற்றும் சில அழகான சிறு சீர்கேடுகள். அது ரொம்ப அழகா இருக்கின்றது. நான் எனது பொம்மைகள் மற்றும் ஆக வேண்டும். என் உகுலேலே வாசிக்க நேரமாகிவிட்டது. இதை இங்கே வைக்கலாம். மேலும் என்னை உட்கார வைக்க ஏதாவது வேண்டும். நான் இந்த அழகான வா என் சிறிய நண்பர். அது என் நாய் மேரி. அவள் அபூர்வமானவள். நீ இங்கே ஓய்வு எடுக்கலாம். நீயை காதலிக்கிறேன் மேரி. ஓ, அழகாக இருக்கிறாய். உன்னை காதலிக்கிறேன்.